Internship of Social and Cultural Anthropology, other branches of anthropology and other disciplines. பண்பாட்டு மானுடவியல் மற்றும் சமூக உறவு, மானுடவியலின் பிற கிளைகள் மற்றும் பிற துறைகள். அறிமுகம். மானுடவியலின் அர்த்தமும் நோக்கமும் மனித குலத்தின் அறிவியல் ஆய்வு ஆகும். மானுடவியல் ஆய்வுகள் மனிதன் யார், அவர்கள் எப்படி பரிணாமம் அடைந்தார்கள், ஏன் அப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி பேசுகிறார்கள், ஏன் ஒரு குறிப்பிட்ட முறையில் செயல்படுகிறார்கள், இது போன்ற கேள்விகளுக்கான விடைகளை தேடுவதுதான் இந்த மனித குலத்தின் இந்த மானுடவியலின் அர்த்தமும் நோக்கமும் ஆகும். மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ் மனிதனின் உலகம் முழுவதும் சில ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை காட்டுகிறது. தோற்றம், மொழி மற்றும் நடத்தையில் மனிதர்கள் மற்ற பாடங்களுக்கும் படிப்பின் பொருளாக இருந்துள்ளனர். ஒவ்வொரு மனிதனுடைய தோற்றமும், அவர்கள் பேசக்கூடிய மொழியும், அவர்களுடைய நடத்தையிலும் மற்ற பாடங்களை படிப்பதற்கான பொருளாக அவை இருந்துள்ளன. உயிரியல் அறிவியல் வெளிப்பாடுகள், சமூக அறிவியல் அனைத்தும் மனிதன் மற்றும் அவர்களின் படைப்புகள் குறித்து அக்கறை கொண்டுள்ளனர். மானுடவியலின் களத்திற்கு நிலையான எல்லைகள் இல்லை. இது அதன் படிப்பை கட்டுப்படுத்தாது. எந்த ஒரு மக்கள் குழுவும் தனியாக, ஆனால் முழு மனித மக்களுக்கும் அதை விரிவுபடுத்துகிறது. நவீன நாகரிகங்கள், சமகால வளர்ச்சிகள், தொழில்மயமாக்கல் செயல்முறை, நகரமயமாக்கல் மற்றும் அது போன்ற பகுதிகள் மானுடவியலாளர்களின் கவனத்தை ஈர்க்கின்றன. மனிதர்களுடைய நாகரிகம், நவீன நாகரிகமா இருக்கட்டும், சமகால வளர்ச்சிகள், தொழில்மயமாக்கல் செயல்முறை, நகரமயமாக்கல், இது போன்ற உலகளாவிய பெரிய அளவுல இருக்கக்கூடிய நாகரிகங்கள், அதனுடைய பின்பற்றக்கூடிய மனிதர்கள், அவர்களை பற்றியதான ஒரு ஆய்வு நடைமுறைகள் எவ்வாறு உள்ளன என்பதை ஆய்வு செய்யும் போது அவற்றை பற்றிய ஒரு முழு தகவல்களை பெறுகின்றனர். மானுடவியல் அதன் நுண்ணிய கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு குழுவிற்கும் தனித்துவமானது என்பதில் கவனம் செலுத்துகிறது. மானுடவியல் ஒவ்வொன்றுமே ஒரு நுண்ணிய கண்ணோட்டத்தில் தான் பார்க்குது. ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு தனித்துவம் உண்டு. ஒவ்வொரு குழுவிற்கும் அந்த குழுவிற்கு என்ற ஒரு தனித்துவம் இருக்கின்றது. மக்கள் மற்றும் அதன் மேக்ரோஸ்கோப் கண்ணோட்டத்தில் அது ஒவ்வொரு கலாச்சாரத்தின் அம்சங்களையும் புரிந்து கொள்கிறது. ஒவ்வொரு மக்களுடைய ஒரு குழுக்களாக இருக்கட்டும், அது சமூகமாக இருக்கட்டும், அவற்றிற்கு ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு குழுக்கள் ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர்களாக, மற்றொரு குழு மற்றொரு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர்களாக, கலாச்சாரத்தின் அம்சங்கள் மாறுபாடுகளை கொண்டு இருக்கின்றது. அதை புரிந்து கொள்ளவும் முடிகிறது. சமூகவியலுடன் உறவு. இந்த மானுடவியல் சமூகத்துடன் எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கிறது? சமூக மானுடவியலுக்கு மிக நெருக்கமான சமூக அறிவியல் சமூகவியல் என்பதாகும். அவற்றுக்கிடையான உறவில் வலுவான மற்றும் பிளவுபட்ட பார்வைகள் இன்னும் உள்ளன. இதற்கிடையிலான பிளவுபட்ட ஒரு பார்வை எப்பொழுதுமே இருக்கு. ரெண்டும் ஒற்றுமையான, ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருந்தாலும் அதற்கிடையான சில பிளவுகளும் உண்டு. ஒவ்வொருவரும் ஆய்வு சமூகத்திற்கு உரிமை கோருகின்றனர். பொருளாதாரம் மற்றும் அரசியல் போன்ற ஒரு அம்சம் மட்டுமல்ல, எல்லாமே தான். சமூகவியல் சமூக மானிடவியலை விட மிகவும் பழமையானது மற்றும் பிரான்சில் ஆகஸ்ட் ஹாம்டே உடன் தொடங்கியது. சமூகவியல் இந்த மானுடவியலை விட மிகவும் பழமையானது. இது பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஆகஸ்ட் ஹாம்டே உடன் அப்ப இருந்து இது ஆரம்பிக்கப்பட்டது. மனித குழுக்களிடையே உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகள் இரண்டையும் பகுப்பாய்வு செய்து விளக்கவும் மானுடவியலாளர்கள் தனித்துவமாக அல்லது பகிர்ந்து கொள்ளும் சிறப்பியல்புகளில் ஆர்வமாக உள்ளனர். ஒவ்வொரு தனித்தனி குழுக்களிலும் காணப்படுகிற பின்பற்றக்கூடிய கலாச்சாரத்தை, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை ஆராய்வதில் மானுடவியலாளர்கள் சிறப்பு ஆர்வம் காட்டுகின்றனர். அதனுடைய சிறப்பு இயல்புகளையும் அவர்கள் பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமாக உள்ளனர். மனித மக்கள் தொகை அசாதாரணமானது மற்றும் தனித்தனியாக இருப்பதை விட அவர்களின் மனித மாறுபாட்டின் ஆய்வு மானுடவியலாளர்களிடையே உள்ள வேறுபாடுகளில் கவனம் செலுத்த முயற்சிக்கின்றனர். மனித மக்கள் தொகை அசாதாரணமானது மற்றும்
தனித்தனியாக இருப்பதை விட அவர்களின் மனித மாறுபாட்டின் ஆய்வு மாண்டவியலாளர்களிடையே உள்ள வேறுபாடுகளில் கவனம் செலுத்த முயற்சிக்கின்றன. வெவ்வேறு குழுக்கள் மற்றும் அந்த குழுக்களுக்குள்ளேயே தனிநபர்களிடையே உள்ள வேறுபாடுகள் ஒரு தனிநபருக்கும் மற்றொரு தனிநபருக்கும் உள்ள மனிதர்கள் என்ற ஒரு ஒற்றுமை இருந்தாலும் அவர்களுக்கிடையேயான வேறுபாடுகள் நிறைய உண்டு. அது மாதிரி குழுக்களுக்குள்ளேயும் அந்த ஒரு குழுவுக்கும் மற்றொரு குழுவுக்கும் உள்ள நிறைய வேறுபாடுகள் காணப்படுகிறது. எல்லா மனிதம் சார்ந்திருந்தாலும் ஒவ்வொன்றுக்குள்ளும் உள்ள சில தனித்துவங்களும் வேறுபாடுகளும் கட்டாயம் உண்டு. மானுடவியலாளர்கள் மனித மாறுபாட்டை விளக்க தங்கள் முயற்சிகளில் ஆய்வு ஒருங்கிணைத்து மனித உயிரியல் மற்றும் மனித நடத்தையின் கற்றறிந்த மற்றும் பகிரப்பட்ட வடிவங்கள் நாம் கலாச்சாரம் என்று அழைக்கிறோம். கலாச்சாரம் என்பது மனித மாறுபாட்டை விளக்க அதற்குரிய முயற்சிகள்ல ஆய்வு பண்றாங்க. உயிரியல் மற்றும் மனித நடத்தையின் கற்றறிந்த மற்றும் பகிரப்பட்ட வடிவங்கள் அந்த கலாச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் மானுடவியலாளர்கள் இந்த முழுமையான அணுகுமுறையை ஆய்வு செய்கின்றனர். மனித அனுபவம் அவர்கள் மனித நடவைகளின் மொத்த வரம்பில் ஆர்வமாக உள்ளன. ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் எடுத்து ஆய்வு பண்ணுவதில்லை, அதில் ஒட்டுமொத்தமான எல்லா ஆய்வுகளையுமே மேற்கொள்கின்றனர். உளவியலுடன் உறவு. ஆளுமை பற்றிய கருத்து உளவியல் ஆய்வுகளின் அடிப்படையாகும். மானுடவியலாளர்கள் கலாச்சாரத்தின் ஆளுமையை வரையறுப்பதில் இருந்து இந்த அணுகுமுறை பல முக்கியமானவை. ஆளுமையின் கட்டமைப்பை ஆய்வு செய்வதற்கான அணுகுமுறைகள் பல ஆண்டுகளாக எழுந்துள்ளன. இந்த ஆளுமை ஒரு முக்கியமானது, உளவியல் சார்ந்தது. இதுல அதனுடைய கட்டமைப்பை ஆய்வு செய்வதற்கான அணுகுமுறைகள் பல ஆண்டுகளாகவே எழுந்துள்ளன. சமூக கலாச்சார சூழலில் ஆளுமை உருவாக்கும் செயல்முறை ஆய்வு செய்யப்படுகிறது. சமூகமயமாக்கல் மற்றும் வளர்ப்பு பற்றிய கருத்துக்கள் இந்த ஆய்வில் பயன்படுத்தப்படுகின்றன. சமூகமயமாக்கல் வளர்ப்பு பற்றிய கருத்துக்கள் இந்த ஆய்வில் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ ஒரு குழந்தை வளருது, பல்வேறு வகைகள் வெவ்வேறு சமூகங்களில் உள்ள குழந்தை வளர்ப்பு நடைமுறைகள் அவற்றின் மதிப்பீடு செய்வதற்காக ஆராயப்படுகிறது. இப்ப இந்த ஆய்வு எப்படி மேற்கொள்றாங்கன்னா, ஒரு குழந்தை இருக்கு, அந்த ஒரு குழந்தை ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு குழந்தை எப்படி வளர்க்கப்படுகிறது, குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தை பெரியவங்களா வளர்ற வரைக்கும் ஒவ்வொரு சமூகத்திலும் அந்த குழந்தையின் வளர்ப்பு நடைமுறைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை அதனுடைய மதிப்பீடு செய்வதற்காக ஆராயப்படுகிறது. இப்ப ஆளுமை வளர்ச்சிக்கான தாக்கங்கள் சுருக்கமாக, கலாச்சாரம் ஆளுமைகளில் பிரதிபலிக்கிறது மற்றும் ஆளுமைகள் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது. ஒருத்தருடைய ஆளுமைதான் அவங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கு. கலாச்சாரமும் அந்த ஆளுமை வழியாக அது பிரதிபலிக்கிறது. உளவியல் மானுடவியலாளர்கள் சமூகத்தின் கலாச்சார நிறுவனங்களை முதன்மையாக பிரிக்கின்றனர். உலகின் ஒவ்வொரு சமூகத்திலும் கலாச்சாரத்திற்கும் ஆளுமைக்கும் இடையிலான உறவு உளவியல் மானுடவியலாளர்களால் ஆய்வு செய்யப்படுகிறது. உலகில் ஒவ்வொரு சமூகத்திலும் அந்த கலாச்சாரத்திற்கும் ஆளுமைக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கு என்பதை அந்த உளவியல் மானுடவியலாளர்கள் ஆய்வு செய்கிறாங்க. உளவியல் மானுடவியலாளர்களின் திறமையான ஆய்வுகள் 1920கள் வரை எடுக்கப்படவில்லை. இந்த அறிஞர்களில் சிலரின் முந்தைய படைப்புகளில் அறிவியல் உயிர் சக்தி இல்லை. அடிப்படை மனித மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்கு இடையே உள்ள மனித மோதல் அவசியம் தனிப்பட்ட அம்சம் உணரப்பட்டது மற்றும் சமூக மட்டத்தில் ஒரே நேரத்தில் முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஒரு விஷயத்த ஆய்வு செய்யறாங்கன்னா அது முழுவதுமாக ஒரே நேரத்துல அது ஒரு சமகாலத்தில் உள்ள ஒரு இரண்டு கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டோ அல்லது மனிதர்களையோ அல்லது 2 குழந்தைகளையோ அல்லது குழுக்களுடைய 2 குழுக்களையோ அப்ப சமநிலையில் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அவற்றை சமூக மட்டத்துல ஒரே மாதிரி ஒரே நேரத்துல இருக்கக்கூடியவங்க ஆய்வு செய்யறாங்க. அப்பதான் ரெண்டுக்கும் உள்ள அந்த உண்மையான நிலை என்ன அல்லது வேறுபாடுகள் என்ன என்பதை அறிய முடியும். ஆனால் உளவியலாளர்கள் அல்லது மாண்டவியலாளர்களால் மட்டுமே முடியவில்லை. உளவியலாளர்கள் மற்றும் மாண்டவியலாளர்கள் அனைத்து கோலங்களையும்
போதுமான அளவில் நிர்வகித்தல். இந்த புரிதல் இருவழி முயற்சியின் அவசியத்தை ஏற்படுத்தியது. வரலாற்றுடன் உறவு. இந்த மாண்டவியல் மற்றும் வரலாறு தோற்றம் மற்றும் விரிவாக்கம் இரண்டும் கண்டறிய முயற்சிக்கிறது. மாண்டவியல் எப்ப வந்துச்சு, எப்ப தொடர்ந்துச்சு, இதனுடைய வரலாறு என்ன, எப்ப இருந்து ஆரம்பிச்சாங்க, எதுக்காக இப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, இப்படி இது போன்ற ஆய்வுகள் ஆய்வுகளை பற்றி இது படிக்கிறது. கடந்த காலத்துல கலாச்சாரத்தின் முன்னேற்றம் மொழியை பேச்சாகவும் எழுதும் திறனையும் அடையவில்லை. ஏன்னா கடந்த காலங்கள்ல கலாச்சார கடந்த கால ஆதி மனிதர்கள் இருக்கும்போது அவங்க நாகரிகம் தெரியாது, மொழி தெரியாது, கலாச்சாரம் எதுவும் தெரியாது. அவங்க சைகைகள் மூலமா தான் பேசியிருக்காங்க. மொழியை பேச்சாக்கிறாங்க, அப்புறம் எழுதும் திறனையெல்லாம் அப்புறம் தான் அடையிறாங்க. காலப்போக்கில் தான் இந்த மாற்றங்கள் வருது. ஆரம்ப காலகட்டத்துல கடந்த காலங்கள்ல இந்த மொழியை பேச்சாகவும் எழுத்தும் திறனையும் அவங்க அடையவில்லை. அதாவது சைகைகளையும் அல்லது ஒலிகளை எழுப்பக்கூடிய அந்த ஒரு பேச்சு மொழியாக இல்லாமல் ஒரு ஒலியை எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவங்க இந்த பழங்குடியினர் இவங்கெல்லாம் காடுகள்ல மலைகள்ல வாழக்கூடியவங்க. அவங்களுக்கான பேச்சு மொழி எதுவும் அப்போது இல்லை. பழங்காலத்தில் அது மாதிரியான பேச்சு மொழிகள் எதுவும் இல்லை. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மாண்டவியலின் வரலாற்று ஆசிரியர்கள் என்று முத்திரை குத்தப்படுகிறார்கள், ஏனெனில் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மாண்டவியலோடு நெருங்கிய தொடர்பு வரலாற்று ஆசிரியர்களாக அவங்க முத்திரை குத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்கதான் நிறைய முயற்சி அதை வெளியே கொண்டு வர்றதுக்கும் அதில் உள்ள உண்மைகளை வெளிக்கொணர்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அதன் மூலம் அவர்களுக்கு அது சார்ந்த குழுக்களோ மக்களுக்கோ அவர்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்கான சில முயற்சிகள் செய்திருக்காங்க. மனிதனின் கடந்த கால நிகழ்வுகளை புனரமைக்க என்னும் வரலாற்றின் ஒழுக்கத்தை போல அல்லாமல் இது கடந்த 5000 ஆண்டுகளின் மனிதர்கள் கொண்டிருக்கும் போது மட்டுமே சம்பந்தப்பட்டது. இது உங்களுடைய ஒரு 5000 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அதோட சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் வரலாற்றில் ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க. மனிதர்களின் கடந்த கால நிகழ்வுகளை புனரமைக்கிறதுக்காக இது சில முயற்சிகள் அவங்க பண்றாங்க. அவர்களின் சாதனைகளின் பின்னால் எழுதப்பட்ட பொருட்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கவலை கொண்டுள்ளனர். பல மில்லியன் வருடங்களில் எந்த பயனும் இல்லாமல் மனித இனம் கலாச்சாரத்தை வளர்த்தது. அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கலாச்சாரங்களை அவங்க பின்பற்றி அப்படியே ஒரு ஒரு பாரம்பரியமாக அப்படியே வந்து கொண்டிருக்கிறாங்க. எழுதப்பட்ட வார்த்தை மற்றும் எழுதப்படாத பொருட்கள் அல்லது கலை பொருட்களை மட்டுமே விட்டு சென்றனர். எழுதப்பட்ட வார்த்தை மற்றும் எழுதப்படாத பொருட்கள் அது கலை பொருட்களை மட்டுமே விட்டு செல்றாங்க. ஏன்னா பழங்காலங்களில் வாழ்ந்தவர்களுடைய அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவர்கள் என்ன விதமான வார்த்தைகளை பேசினாங்க அல்லது எழுதினாங்க, அவங்க எந்த மாதிரி பொருட்களை எல்லாம் பயன்படுத்தினாங்க, கலை பொருட்களை பயன்படுத்தினாங்க. இப்பவும் தொல்பொருள் ஆராய்ச்சியில இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். மனிதர்களுடைய நடத்தைகள் அவர்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது, எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அந்த நாகரிகம் இல்லாத காலத்திலும் சில இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் நாகரிக செயல்பாடுகளுமே அப்பொழுது அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி கண்டுபிடிக்கப்படுகிறது. உள்ளே அல்லது அடக்கம் செய்யப்பட்ட பொருட்கள். எனவே தொல்பொருள் மாண்டவியலாளர்களின் முக்கிய முறைகள் அகழ்வாராய்ச்சி ஆகும். இவங்க அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது அப்பதான் அவங்க பழங்காலத்துல மனிதர்களுடைய வாழ்க்கை தரம், வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது என்பது போன்ற ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் அது எந்த வகையான பொருட்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அல்லது எந்த நாட்டிற்கும் எந்த கலாச்சாரத்திற்கு இவர்கள் அந்த தொடர்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது போன்ற நிறைய கருத்துக்களை அறிய முடிகிறது. கடினமான நேரத்தையும் நகைச்சுவையையும் வழங்குவதற்காக டேட்டிங் தொடர்ந்து கலைப்பொருட்களை கண்டறியும் ஒருவருடைய கடந்த கால கலாச்சார வரலாற்றை உருவாக்கும் ஊகங்கள். இந்த அனைத்து முயற்சிகளிலும் மாண்டவியலாளர்கள் கடந்த கால கலாச்சாரங்களின் மறு கட்டமைப்பு தொடர்பான ஆய்வுகளில் கவனம் செலுத்துகின்றனர். இப்ப எல்லாமே அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சியில தோண்டி எடுக்கப்படுகிற அது புதைக்கப்பட்ட எல்லா பொருள்களுமே, அடக்கம் செய்யப்பட்ட மனிதர்களா இருக்கட்டும், அந்த பொருட்களா இருக்கட்டும், இது எல்லாமே கடந்த காலங்கள்லாம் எப்படி இருந்தாங்க,
என்பது போன்ற ஆராய்ச்சியை மேற்கொண்டு அதுல ரொம்பவே அவங்க ஒரு ரொம்ப முயற்சிகள் எடுத்து அதை கண்டுபிடிக்கிறாங்க. அறியப்படாத ஊகிக்க அறியப்படும் முறையான நன்கு அறியப்பட்ட பொருட்கள் இருந்து ஆய்வுகள் வெவ்வேறு முறைகள் பின்பற்றப்பட்டது தெரிந்து கொள்ள முடிந்தது. நிறைய ஆய்வுகளை அவங்க மேற்கொள்றாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எடுக்கிறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு, எங்க பயன்படுத்திருக்காங்க, அல்லது எந்த தொழிலை இவர்கள் செய்திருக்கிறார்கள், அப்ப அந்த தொழில் அது வாணிபமாக இருந்தால் அது யாருடன் வாணிப தொடர்பில் இருந்திருக்கிறார்கள், எந்த பொருட்களை இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள், எந்த பொருளை இவர்கள் உற்பத்தி செய்திருக்கிறார்கள் என்பது போன்ற அந்த கட்டமைப்புகள் அந்த தோண்டி எடுக்கப்படுறதுல அந்த கட்டமைப்புகள்லாம் இருந்திருக்கு. அது போல அந்த பொருட்களுடைய எந்தெந்த பொருட்களுடைய பயன்பாடுலாம் அந்த காலத்துல இருந்தது என்பது போன்றதான விளக்கங்களும் அது மூலமா தெரிய வந்தது. பொருளாதாரத்துடன் உறவு. பொருளாதார மானுடவியல் என்பது பொருளாதார அமைப்புகளில் கலாச்சார ஒப்பீட்டு ஆய்வாகும். பொருளாதாரமும் பொருளாதாரம் இல்லாம மானுடவியல் ஒரு இது இல்லை. அப்ப இதுக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. பொருட்கள் மூலமா தான் மக்களுடைய தொடர்புகள் அதிகரிக்குது. பொருளாதார பரிவர்த்தனையின் தன்மை மற்றும் பொருளாதார செயல்முறை உற்பத்தியை உள்ளடக்குது. இது பொருளாதாரத்தை உற்பத்தியை உள்ளடக்குது. உற்பத்தி செய்யறாங்க, அது பரிவர்த்தனை செய்யறாங்க, அது விநியோகம் பண்றாங்க, அல்ல இது மாதிரி எல்லாம் பகிர்ந்து கொடுக்குற நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இது எல்லாம் பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்தி அதோடு அவர்கள் மனிதர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு. பொருட்களின் நுகர்வு, விநியோகம் மற்றும் பரிமாற்றம் மாண்டவியலாளர்கள் இந்த நடவடிக்கையில் முக்கியமாக பழங்குடி மற்றும் விவசாய சமூகங்கள் கவனம் செலுத்துகின்றனர். இப்ப பழங்குடி மக்கள் அவங்க காட்டுல மலைகள்ல தான் அவங்க வசிக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு விவசாய சமூகமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆற்றோரங்களிலும் மலைகளின் அடிவாரங்களிலும் ஆற்றோரங்களிலும் அவர்கள் குடியிருக்கிறார்கள். அப்ப அந்த நீரை பயன்படுத்தி அந்த நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்றுகின்றனர். உழைப்பின் மூலமாக விவசாய நிலங்களாக மாற்றி அவற்றில் பயிரிடுகிறார்கள். அப்ப அந்த இதெல்லாம் இவர்களுக்கு தேவையான மற்ற பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் விவசாயத்தின் மூலம் பெறுகின்ற பொருட்களை கொடுத்து இவர்கள் தங்களுக்கு வேண்டிய மற்ற பொருட்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இந்த பரிமாற்றங்கள்லாம் நடக்குது. இந்த பொருட்கள் நுகர்வு, விநியோகம், பரிமாற்றம் எல்லாமே பொருளாதாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். சடங்கு பரிமாற்றங்கள் உட்பட பரிமாற்றங்களின் வெவ்வேறு வழிகளில் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். சில காரியங்களை சடங்குகள்லாம் ஒவ்வொரு குழுக்களுக்கும் அது ஒவ்வொரு பழங்குடி இனத்தவர்களுக்கும் ஒரு சடங்கு முறைகள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த சடங்கு முறையில் மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை. அவங்க குறிப்பிட்ட அந்த இனத்தினர் மட்டுமே அவற்றை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அதுல அவங்க இஷ்டப்பட்ட மாதிரிதான் அந்த குழுக்களுக்குள்ளேயே அவங்க வாழ்றாங்க. இப்ப பிறருக்கு, பிற இனத்தவருக்கோ பிற குழுக்கள் இருந்தவர்களுக்கோ அந்த குறிப்பிட்ட அந்த குழுக்களுக்குள் இடம் அனுமதிப்பதில்லை, இடம் கொடுப்பதில்லை. அப்ப அவங்க சடங்கு, அந்த பாரம்பரியம், அந்த பரிமாற்றங்கள் எல்லாமே அவங்க வழி வழியா செய்து கொண்டு வருகிற அவற்றின் மீது கவனம் செலுத்துகின்றனர். மற்றவர்களுடைய கோட்பாடு அது இவர்களுக்கு வினோதமாக தெரிந்தாலும் இவர்கள் தங்களுடைய பாரம்பரியமான பரிமாற்றங்களை அவர்கள் சடங்கு பரிமாற்றங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். பரஸ்பரம் மற்றும் மறுபகிர்வு கோட்பாடு இங்கு முக்கியமானது. வர்த்தக சூழல் மற்றும் சந்தை அமைப்புகளும் அவர்களின் ஆய்வின் மிக முக்கியமான பகுதியாகும். இப்ப இவங்க விவசாயம் பண்றாங்க. அப்ப இந்த விவசாய சமூகங்கள் தங்கள் பொருட்களை விவசாயம் செய்து எடுத்த பொருட்களை சந்தைப்படுத்துகிறார்கள். அப்ப அவர்களுக்கென்று அந்த சந்தையில் அந்த பொருளுக்கென்று ஒரு விலை நிர்ணயம் செய்து அதை மற்றவர்களுக்கு விற்கிறார்கள். அது ஆரம்ப காலங்கள்ல அது பொருளுக்கு பொருள் ஈடாவும் அவங்க வாங்கியிருக்காங்க. அப்போ காலப்போக்கில் பண பரிமாற்றம் வரும் பொழுதுதான் அப்ப பொருளுக்கான ஒரு பண மதிப்பை வைத்து அந்த பணத்தை கொடுத்து அந்த பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வந்தது. பொருளாதாரத்தின் முன்னேற்றம் மற்றும் சமூகங்களில் அதன் வளர்ச்சி இறுதியாக ஆய்வு செய்யப்படுகிறது. இங்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், மனிதனின் பொருளாதார பணிகள் தனித்தனியாக ஆய்வு செய்யப்படவில்லை, ஆனால் அவற்றின் சமூக கலாச்சாரத்தில் ஆய்வு செய்யப்படுகிறது.
பொருளாதார பணி வந்து தனித்தனியா ஆய்வு செய்யப்படல. சமூக கலாச்சாரத்தோடு தொடர்புடைய அந்த பொருளாதாரம் அப்படிதான் வந்து எல்லாம் கலந்து ஆய்வு செய்யப்படுகிறது. சூழ்ச்சியுடன் கூடிய சமூக கலாச்சார காரணிகளை கையாளவும் மற்றும் நிறுவவும் ஒவ்வொரு சமூகத்திலும் பொருளாதார நடவடிக்கையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்ப சம்பிரதாயவாதிகள் மற்றும் சப்ஸ்டான்சிஸ்டுகள் இடையே, அதாவது கருத்துக்களை ஒப்புக்கொள்பவர்கள், எளிய சமூகங்களில் செயல்முறைகள் மற்றும் உடன்படாமல் முரண்படுபவர்கள், இது மாதிரியானவர்களும் இந்த பொருளாதார பின்னணியில் உள்ளனர். ஒவ்வொரு சமூகத்தின் பொருளாதாரம் கலாச்சாரத்தின் படுக்கையில் வேரூன்றியுள்ளது மற்றும் பொருளாதார கோட்பாடுகள் தற்போதைய பணமாக்கப்பட்ட அமைப்புகளை மனதில் கொண்டு எளிய சமூகங்களின் மானுடவியல் யதார்த்த நிலை உருவாக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்தது அரசியல் அறிவியலுடான உறவு. பின்வரும் அம்சங்களில் அரசியல் மானுடவியலின் கவனம் என்னன்னா, அரசியல் எங்கும் செயல்முறை மற்றும் முறையான அதிகாரத்தின் செயல்பாடுகள், சட்டம், நீதி மற்றும் தடைகள், எளிய சமூகங்கள், சமத்துவ மற்றும் அடுக்கு சமூகங்களில் அரசியல் அமைப்பு. அப்புறம் வந்து இடம், அதிகாரம் மற்றும் தலைமை உருவாக்கத்தில் மானுடவியல் புள்ளிகள், மத்தியில் காணப்படும் வேறுபாடுகள் மற்றும் ஒற்றுமைகளின் அடிப்படையில் அரசியல் அமைப்புகளில் அச்சுக்கலை, உலகின் சமூகங்கள், வளர்ந்து வரும் நாடுகள் மற்றும் சிக்கலான அரசியல் செயல்முறை சமூகங்கள், அரசியல் கலாச்சாரம் மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பும் செயல்முறைகள், இவை அனைத்தையும் பற்றிய ஆய்வில் உலகின் அரசியல் அமைப்புகளின் அம்சம் உள்ளன. இப்ப இந்த அம்சங்கள் எல்லாம் வந்து அரசியல் அறிவியலுடனான ஒரு உறவு. இதுக்கும் மானுடவியலுக்கும் உள்ள ஒரு உறவு என்ன, தொடர்பு என்ன அப்படின்னா, இப்ப இந்த கொள்கைகள் எல்லாம், இந்த அம்சங்கள் எல்லாமே வந்து பின்பற்றப்படுகிறது. இந்த கட்டமைப்பு எல்லாமே இருக்கு. உலக சமூகங்கள், வளர்ந்து வரும் நாடுகள், சிக்கலான அரசியல் செயல்முறை, இது எல்லாமே வந்து அந்த அம்சங்களாக அமைந்துள்ளது. அதன் கீழ் வந்து நீரோட்டத்தை உணரக்கூடியவை சமூக கலாச்சார மையங்கள். சமூக அமைப்பின் பரந்த அவதானிக்கக்கூடிய உண்மை தவிர சங்கம் என்று பொருள்பட்டது. மனித மற்றும் மனித உறவுகள் உள் ஒழுங்கின் தொடர்ச்சிக்காக திட்டமிடப்பட்டுள்ளது. சமூகம் மற்றும் வெளிப்புற நல்லிணக்கம் முந்தையது சட்டம் மற்றும் ஒழுங்கு மூலம் அடையப்படுகிறது. இப்ப மனித உறவுகள் வந்து ஒழுங்கின் தொடர்ச்சியாக தான் திட்டமிடப்பட்டுள்ளது. அப்போது ஒரு சமூகம் வந்து சமூகம் மக்கள் வந்து இப்படிதான் இருக்கணும். அப்ப எந்த சமூகத்தினுடைய செயல்பாடுகள் மற்றொரு சமூகத்திற்கோ மனிதர்களுக்கோ அது வந்து தொல்லையாக இருக்கக்கூடாது, அவர்களை புண்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அப்போ ஒழுங்குமுறை சட்டங்கள்ல வந்து ஒரு குழுவுக்கும் மற்றொரு குழுவுக்குமான ஒரு நல்லிணக்கத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டியது, அது ஒரு சட்டமா இருக்கணும், அது ஒழுங்குமுறையா இருக்கணும், இது மூலம் வந்து அடைய முடியும் என்பது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறார். எந்திரம், தகராறுகளின் முடிவு மற்றும் நீதியை நடைமுறைப்படுத்துவதற்கான சில அமைதி காத்தல் மற்றும் போர் முடிவுகளால் அடையப்படுகிறது. அப்போ வந்து போர் முறைகளையும் பின்பற்றுறாங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு போர் வந்து உண்டாகிறது. அது வந்து நல்லிணக்கத்தை எடுத்து தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது, அதை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. மானுடவியலாளர்கள் வந்து அந்த எளிய சமூகங்களின் அதிகாரம் தொடர்பான இந்த உண்மைகள் மற்றும் அமைப்புகளை ஆய்வு செய்பவர்கள் மற்றும் பிற சமூகங்கள் அரசியல் மானுடவியலாளர்கள் என்ற வார்த்தையில் அழைக்கப்பட்டனர். இதை ஆய்வு செய்யறவங்க தான் பிற சமூகங்கள் வந்து அரசியல் மானுடவியலாளர்கள் என்ற வார்த்தையால் அழைக்கப்பட்டனர். அப்ப அரசியல் மானுடவியல் வந்து சமூக பண்பாட்டு மானுடவியலின் ஒரு பகுதியாக வெளிப்பட்டது. அரசியல் நிறுவனங்களின் சூழலில் மற்றும் கலாச்சாரத்தின் பிற துறைகளில் கவனம் செலுத்துகிறது. இந்த அரசியல் வந்து மானுடவியலின் ஒரு பகுதியாக தான், சமூக பண்பாட்டு மானுடவியலின் ஒரு பகுதியாக தான் இந்த அரசியல் இருக்கு. மனிதர்கள் அவர்கள் சார்ந்த அந்த அரசியல் கோட்பாடுகள், அரசியல் சட்டங்கள், சட்டத்திட்டங்கள் அந்த மனிதர்களை மையமாக கொண்டுதானே அதெல்லாம் இயற்றப்படுகிறது. அப்ப அதை வந்து சட்டத்திட்டங்களை வந்து கடைபிடிக்கக்கூடியவர்கள் அல்லது வேறு ஒரு குழுக்களுக்கு வந்து அந்த அவங்களுக்குரிய ஒரு அரசியல் சட்டத்திட்டங்கள் உண்டு. இந்த அரசியல் அமைப்புகளின் குறுக்கு கலாச்சார மற்றும் ஒப்பீட்டு ஆய்வு என அறியப்படுகிறது. அப்ப இந்த அரசியலுக்கும் அந்த சமூக பண்பாட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அந்த வேறுபாடு என்ன, அப்படி இது போன்ற கலாச்சார ரீதியில் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன, இவற்றை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவற்றை இது போன்ற ஒப்பீட்டு முறை ஆய்வுகள் வந்து செய்யப்படுகிறது. மேலாண்மை அறிவியலுடனான உறவு. இப்போ
ஆந்த்ரோபாலஜி வந்து மேலாண்மை அறிவுடன் இப்படிதான் தொடர்பு இருக்கு. சமீப காலமாக எடிட்டர்கள் மற்றும் அறிஞர்கள் மத்தியில் மாற்றங்களை கண்டனம் செய்வது ஒரு போக்கு. மனிதாபிமானமற்ற உறவுகளை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் ரட்சிப்பின் மூலம் கொண்டு வந்தது. அப்ப இந்த மனிதாபிமானமற்ற உறவுகள் வந்து இப்போ வந்து ஒரு அறிவியல் முன்னேற்றங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள்லாம் வரும்போது அது நிறைய மாற்றங்கள் வந்து வந்துருச்சு. அது அறிஞர்கள் மத்தியில வந்து மாற்றங்களை வந்து கண்டனம் செய்வது ஒரு போக்கு. மனிதாபிமானமற்ற உறவுகளை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் ரட்சிப்பின் மூலம் கொண்டு வந்தது. நாம் மனித நேயத்திற்கு திரும்பினால் மட்டுமே அதை அடைய முடியும். அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள் இடையூறு விளைவிப்பதன் மூலம் அவற்றின் விளைவுகளை உருவாக்குவதை நாம் அனைவரும் காண்கிறோம். ஏன்னா இப்ப நிறைய இப்போ வந்து தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருக்கு, நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனா மனிதநேயம் இருக்கா அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது அது வந்து குறைந்து கொண்டேதான் செல்கிறது. நிறைய வந்து எல்லாம் அறிவுக்கு பின்னாடி, தொழில்நுட்பத்துக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வந்து மனிதநேயத்திற்கு மரியாதை வந்து குடுக்குறாங்களா? அது இருக்கா? இது போன்ற கேள்விகள் வந்து எல்லாமே வந்து கேள்விக்குரியதா தான் இருக்குது. தனிநபர்கள் மற்றும் குழுக்களின் சமநிலை தொழில்நுட்பம் இயங்காமல் இருக்க வேண்டும் என்றால் மானுடவியல் முறைகளை பயன்படுத்தி மட்டுமே இதை செய்ய முடியும். அப்ப தனிநபர்களும் குழுக்களும் சமநிலை தொழில்நுட்பம் இயங்காமல் இருக்க வேண்டும் என்றால் மானிடவியல் முறைகளை பயன்படுத்தி மட்டுமே இதை செய்ய முடியும். அப்போ சிலது வந்து மனிதர்களால் மட்டும்தான் முடியும். அது மனித சூழ்நிலை, மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய இயல்பு, செயல்பாடுகள், அந்த ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, மனிதனை இதெல்லாமே சேர்ந்துதான் ஒரு மானிடவியல் முறையில வந்து இது மட்டும் தான் செய்ய முடியும். மனித உறவுகளின் அறிவியலை பயன்படுத்துதல் இது நிர்வாகிகள் மற்றும் பிறரை தூண்டியது. மனித உறவுகளின் அறிவியலை பயன்படுத்துதல் மனித உறவுகளுக்கு இடையிலான அந்த அறிவியலை வந்து பயன்படுத்துறது நிர்வாகிகள் மற்றும் பிறரையும் தூண்டுது. அப்போ மானிடவியலை பயன்படுத்த இந்த துறையில் பணிபுரிவது விரும்பியதை நிறைவேற்றுவதில் புறநிலை மற்றும் மட்டுமல்ல அறியப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் அவர்களின் நோக்கங்களை உருவாக்க கற்றுக்கொள்வது. இப்போ வந்து மாண்டவியர்கள் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இப்போ பழங்குடியினர்லாம் இருக்காங்க, காட்டுப்பகுதியில வாழ்றாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து முறையா நாட்டுல வந்து அரசியல் சட்டங்கள் மூலமாக அரசியல் ரீதியாக கிடைக்க வேண்டிய எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அவங்க வந்து ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்ப அவர்களுடைய சூழ்நிலை என்ன, அவர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன, எல்லாவற்றையும் ஆய்வு செய்து அப்ப அவர்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டிய எல்லாமே அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தை கொண்டு இந்த ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. இப்ப மனித நடத்தை மற்றும் உறவுகளை பற்றிய மானுடவியல் மேலும் மானுடவியல் முறை மற்றும் கோட்பாடுகளின் பயன்பாடு நிர்வாகியை செயல்படுத்துகிறது. இந்த கோட்பாடுகள் எல்லாமே இது வந்து ஒரு படிப்பாக ஒரு ஆராய்ச்சியாவே பண்றாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அப்ப அவங்களுக்கு எதெல்லாம் தேவை, எதுல எல்லாம் அவங்க வந்து இப்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள், எந்த நன்மைகள் வந்து அவர்களை இன்னும் சென்றடையவில்லை, அவர்கள் எதை புரிந்து கொள்ளவே இல்லை, இது போன்றதான கருத்துக்களை எல்லாம் வந்து அவங்க இந்த ஆய்வின் மூலம் அவங்களுக்கு தெரிய வருகிறது. நிறுவனத்தின் மனித உறவுகளின் அமைப்பு சமநிலையின் நிலையை மதிப்பிடுவதற்கு எதற்கு அவர் பொறுப்பு? மனித உறவுகளை அவ்வப்போது மதிப்பீடு செய்வதன் மூலம் கட்டுப்பாட்டு முறைகள் எந்த நேரத்திலும் சரி செய்தல்களின் துல்லியத்தை தீர்மானித்தல் அவர்களால் முடியும். இது எல்லாமே வந்து அவர்களால் முடியும். அப்ப நிறுவனத்தை முழுமைப்படுத்தவும் இதை இயற்றும் நபர்கள் அனைவருக்கும் திருப்திகரமான சீரமைப்புகளை ஏற்படுத்தவும் சமீபத்தில் இதை உருவாக்கியுள்ளது. மேலாண்மை அறிவியல் துறை மற்றும் ஆண்டவியல் பின்னணியில் இருந்து மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளது. அப்ப வந்து ஒரு மேலாண்மை வந்து எப்படி வந்து மனிதர்களை அல்லது எப்படி அந்த அறிவியல் துறையில வந்து எப்படி மேலாண்மை பண்றது அப்படின்றது போன்ற மாண்டவியல் பின்னணியில இருந்தா மாணவர் சேர்க்கை கூட அதிகரித்துள்ளது. அது வந்து படிக்கிறதுலையும் ஆர்வம் காட்டுறாங்க. அது நிறைய ஆய்வுகளும் அங்க மேற்கொள்றாங்க. அந்த ஆய்வுகள் வந்து நிறையவே ஆரம்பத்துல இருந்து நிறையவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப தனிப்பட்ட உறவுகள் மற்றும் மனித உறவுகளை தவிர துறைகள் வந்து கவனம் செலுத்துகின்றன. இப்ப ஒவ்வொரு துறையிலும் மனிதர்கள் ஒவ்வொரு துறைக்கு கீழாக அந்த மனிதர்களுடைய நிலை என்ன, அவருடைய உறவு முறைகள் என்ன, அல்லது அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவர்களுடைய பலம் பலவீனம் இது எல்லாவற்றையுமே வந்து அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் வந்து எவற்றையெல்லாம் அவர்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது போன்றதான கருத்துக்களை இருந்து எல்லா அரசியல் பொருளாதார சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களை சென்றடைய வேண்டும் என்று
நோக்கத்தில் அந்த ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. சமூகத்தின் மீதான ஆராய்ச்சியின் பொருந்தக்கூடிய தன்மை குறித்து இந்த சூழலில் எடுத்துக்காட்டுகள் பயண மேலாண்மை, கிராமப்புற மேலாண்மை, வன விலங்கு மேலாண்மை, சுற்றுச்சூழல் மேலாண்மை, அது போன்ற மேலாண்மைகள் வந்து அதன் கீழ் அந்த ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. உயிரியல் அறிவியலுடனான உறவு. இப்போ உயிரியல் வந்து உயிரியல் மாண்டவியல் என்பது வந்து ஒரு உயிரினமாக மனிதனை பற்றிய ஆய்வு ஆகும். அது வந்து மனிதன் வந்து ஒரு உயிரினம். இப்ப அது தொடர்பான அந்த உயிரினம் வந்து எப்படிப்பட்டது, அது போன்ற அந்த ஆய்வுகள். ஹோமோயினஸ் என்பது இந்த மாண்டவியல் பிரிவில் விசாரணையின் பொருள் மனிதர்களை பற்றிய ஆய்வு தொடர்பான 3 முக்கிய அம்சங்கள் இருக்கு. அவைகள் வந்து மனிதர்கள் உயிரியல், மனித பரிணாமம் மற்றும் மனித மாறுபாடு உயிரியல் அம்சம் ஆகியவை இதுல அடங்குது. இப்ப உடற்கூறியல், உடலியல் மற்றும் உருவவியல் அம்சங்கள். மனித மரபியல் பற்றிய ஆய்வு மற்றும் மனித வகைகள் 2 முக்கிய களங்கள் வந்து ஆகும். அவை வந்து புரிந்து கொள்ளவும் பங்களிக்கின்றன. இப்ப பிற உயிரியல் வடிவங்களிலிருந்து பெறப்பட்ட சான்றுகளின் அடிப்படையில் பயனுள்ளதாக இருக்கும். மனித உயிரினத்தின் பரிணாம செயல்முறைகளை புரிந்து கொள்வது, உயிரியல் அறிவியலில் இருந்து கலாச்சார பரிமாணங்களில் இருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் மனிதர்களின் உயிரியல் பரிணாம வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. வந்து ஒரு உயிரா இருக்கா, ஒரு உயிர் மனிதன் வந்து ஒரு உயிரினம் தான், அது வந்து மாற்றம் இல்லை. அப்ப அதிலிருந்து வந்து எப்படி எல்லாம் மாறுறான். அப்ப கலாச்சாரம், பாரம்பரியம், அந்த எல்லாவற்றையும் மனிதர்கள் வந்து பின்பற்றக்கூடிய, இப்ப விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான அந்த வேற்றுமை என்ன, அவங்க ஏன் உயிரினங்களை விட மனிதர்கள் வந்து விலங்குகளோட மனிதர்கள் எப்படி கொஞ்சம் சிறந்தவர்கள் வந்து அந்த 6ஆம் அறிவு அப்படின்னு சொல்றோம். அப்ப இவர்களுக்கு உள்ள இந்த விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் தாண்டி ஒரு அறிவு வந்து மனிதர்களுக்கு இருக்கிறது. அப்ப இந்த அறிவியல், அந்த கலாச்சாரம், அந்த மனிதர்களுக்கு ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றும், விலங்குகள் அப்படி இல்லை. அப்ப மனிதர்களுக்கு கலாச்சாரத்தை பின்பற்றும் பொழுது உயிரியல் அறிவியலில் இருந்து கலாச்சார பரிணாமங்களிலிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் மனிதர்களின் உயிரியல் பரிணாம வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. மொழியியலுடனான உறவு. மனிதனின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று தொடர்பு கொள்ளும் திறன். பேச்சு மூலம் மொழிகளை படிக்கும் சமூக கலாச்சார மாண்டவியல் கிளை மொழியியல் மாண்டவியல் என்று அழைக்கப்படுகிறது. மொழி வந்து ஒரு முக்கியமான அம்சம். ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் இடையிலான ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது, அது பேச்சின் மூலமாக மனிதர்களுக்கான தொடர்பு வந்து ஏற்படுத்துது. அப்ப இந்த மாண்டவியலின் கிளை வந்து மொழியியல் மாண்டவியல் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா இது மொழியியல் வந்து ஒரு முக்கியமான அம்சம். அதுல மனிதர்கள் வந்து பேசக்கூடியவர்கள்னா அப்ப அவங்களுக்கு மொழி தேவைப்படுது. அந்த மொழியிலிருந்து எப்படி உருவாச்சு, எப்படி வார்த்தையாச்சு, அதுக்கு எப்படி மொழி வடிவம், பேச்சு மொழி வந்து எப்படி பேசுறது வந்து எப்படி மொழியாச்சு, அதுக்கு வார்த்தைகள் வந்து எப்படி வந்துச்சு, இப்படி எல்லாம் போன்ற ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. மொழியியல் மாண்டவியலாளர்கள் பன்முகத்தன்மையை கணக்கிடுகின்றனர். அவங்களும் வந்து பன்முகத்தன்மையை வந்து கணக்கிடுறாங்க. அப்ப 2 வழியில் மொழிகள். ஒண்ணு வந்து கலாச்சார மொழியின் கட்டமைப்பையும் உள்ளடக்கத்தையும் பாதிக்கிறது என்பதை காட்டலாம். மற்றும் மறைமுகமாக மொழியியல் பன்முகத்தன்மை கலாச்சாரத்திலிருந்து ஓரளவு எழுகிறது. மொழியியல் அம்சங்கள் கலாச்சாரத்தின் மற்ற அம்சங்களை பாதிக்கின்றன என்பதையும் காட்டலாம். அம்மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் இடையே உள்ள உறவுகளை வெளிப்படுத்தும் வகையில் மாண்டவியலாளர்கள் 2 வழிகளில் குறிப்பிடப்பட்ட ஒரு பாதையை எடுத்துள்ளனர். இது வந்து விவாதத்திற்கு வழிவகுத்தது மற்றும் விஷயத்தை பற்றிய சொற்பொழிவு. மொழியியல் மாண்டவியலாளர் சமூக கலாச்சாரத்திலிருந்து கடன் வாங்குகிறார்கள். அதாவது இந்த மொழியியலான தொடர்பு வந்து என்னன்னா, மொழி வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு வந்து மொழி ரொம்ப முக்கியம். அப்ப ஒருத்தருடைய எண்ணங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு அவங்க வார்த்தை மூலமாக அல்லது மொழியின் மூலமாக தான் அவங்க தெரியப்படுத்துறாங்க. இந்த மொழிகள் வந்து வெர்பல் லாங்குவேஜாகவும் இருக்கும், நான் வெர்பல் லாங்குவேஜாகவும் இருக்கும். அதாவது பேசக்கூடியதா இருக்கும், அல்லது பேச்சு மொழியும் இருக்கு, அது செய்கை மொழியும் இருக்கு. அப்போ சைகை மொழி மூலமாக தான் ஆரம்ப காலங்களில் சைகை மொழி மூலமாகவே அவர்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனா காலப்போக்கில் வந்து அந்த மொழிக்கு வந்து ஒரு வடிவம் கிடைச்சு
அது வார்த்தையா வந்து அவங்க பேசுறாங்க. வார்த்தையா பேசுறாங்க. ஒலியா இருந்தது வந்து வார்த்தையா மாறுது. அப்ப அந்த வார்த்தைக்கு வந்து ஒரு மொழி வந்து தேவைப்படுது. அப்ப அந்த வார்த்தையின் மொழிய கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் பின்பற்றுவது ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒரு மொழி, ஒரு கட்டமைப்பும், உள்ளடக்கத்தையும் இருக்கு. அப்போ வந்து ஒருத்தருடைய அம் ஒருத்தர் பேசுற மொழி வந்து மற்றவர்களுக்கு புரியாத ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனிப்பட்ட மொழிகள் வந்து இருக்கிறது. அது ஒருவருக்கு புரியாத வகை இருக்கு. பொதுவான மொழிகளும் உண்டு. எல்லாருக்கும் புரியிற வகையில பேசக்கூடிய மொழிகளும் உண்டு. இது வந்து தொகையியலுடனான உறவு. மக்கள் தொகையியல் வந்து புள்ளியியல் சார்ந்தது மற்றும் முக்கியமாக துடிப்பான சக்தியுடன் தொடர்புடையது. மக்கள் தொகையியல் மாண்டவியல் இதுவும் வந்து அது ஒரு பகுதியா இருக்கு. அதுல வந்து இது என்ன துறை வந்து என்ன பண்ணுதுன்னா, மக்கள் தொகையோட புள்ளி விவரங்கள வந்து எடுக்குது. அந்த புள்ளி விவரங்கள் எடுக்கும்போது, இப்ப மக்கள் வந்து எந்த வயதினர், எந்த இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் போய் வந்து புள்ளியியல் கணக்கெல்லாம் எடுக்குறாங்க. அப்ப சர்வே எடுக்கும்போது, அப்ப எந்த ஊர்ல வந்து அது இந்த ஊர்ல அந்த இடத்துல வந்து இத்தனை வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து இத்தனை பேர் இருக்காங்க. குழந்தைகள் இவ்வளவு பேர் இருக்காங்க, பெரியவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, வயதானவர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப எல்லா புள்ளி விவரங்களும் எடுக்குறாங்க. மக்கள் தொகையின் அளவு, அவற்றின் அமைப்பு மற்றும் காலப்போக்கில் அவன் மாறுபாட்டை வரையறுத்தல் மற்றும் விண்வெளி மறுபுறம் மாண்டவியலாக ஒரு கண் வைக்கிறார்கள். அப்போ வந்து இதெல்லாம் வந்து காலப்போக்கில் அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கிறது அதெல்லாம் எடுக்கும்போது அப்போ வந்து பொருளாதார சூழ்நிலைகளும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த பொருளாதார சூழ்நிலை மக்கள் சக்தி எவ்வளவு இருக்கும், அது அவங்க பொருளாதாரத்தினுடைய வருமானத்தினுடைய அளவும் மக்கள் தொகை அதிகமா இருக்கும்போது அதனுடைய வருமானம் வந்து அவங்க குறைவா இருக்கும். அதனுடைய பயன்பாடு வந்து அதிகமாயிரும். அப்ப அங்க வந்து மிச்சமா இருக்கிறதுக்கு வழி இல்லை. இப்ப சில இடங்கள்ல வந்து நிறைய மக்கள் தொகை இருக்கும். நிறைய வருமானங்களும் இருக்கும். ஆனா வருமானம் கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு, செலவு பண்ணக்கூடியவர்கள் வருமானம் இல்லாம செலவு பண்ணக்கூடியவங்க எவ்வளவு இருக்காங்க, அதெல்லாம் பொறுத்து வந்து புள்ளி விவரங்கள் எல்லாம் கணக்கெடுக்குது. சமூக அமைப்பு மற்றும் கோவிட் ஆகியவை மனிதன் உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்தை வடிவமைக்கின்றது. அப்ப வந்து இந்த டைம்லலாம் உற்பத்தியுடைய இனப்பெருக்கத்தெல்லாம் அந்த சூழ்நிலைகள் வந்து சமூக அமைப்புல வந்து ஒரு மாற்றங்களை வந்து கொண்டு வருது. மாண்டவியல் புள்ளி விவரம் என்பது மக்கள் தொகையின் ஒரு பகுதி மற்றும் மாண்டவியல் கோட்பாடு மற்றும் முறைகளில் இருந்து தகவல்களை சேகரிக்கும் பொருள். அப்ப இந்த புள்ளி விவரங்கள்லாம் மக்கள் தொகை பற்றின புள்ளி விவரங்கள் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் எடுத்து அதுல வந்து மக்கள் தொகையும் இந்த பொருளாதார சூழ்நிலையும் எப்படி இருக்கு, இப்ப வந்து எப்படி ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் வந்து எப்படி இருக்குன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் அவர்களுடைய மக்கள் தொகைக்கும் இனப்பெருக்கத்துக்கும் அதை பொறுத்துதான் இருக்கு. இப்ப முன்னாடி வந்து இறப்பு விகிதம் வந்து அதிகமாகவும் பிறப்பு விகிதம் வந்து குறைவாகவும் பிறப்பு விகிதம் வந்து அதிகமாகவும் இறப்பு வந்து குறைவாகவும் இருந்தது. இப்போ வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துல வந்து ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு இப்ப எல்லாம் பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிருந்தாலும் இறப்பு விகிதம் இப்போ அதிகரிக்கிற நிலையில தான் இருக்கு. ஏன்னா கோவிட் இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது நிறையவே இறப்பு விகிதம் வந்து அதிகரிச்சிருக்கு. அப்ப அந்த இறப்பு விகிதம் இருக்குன்னா அவங்க எல்லாமே வந்து சம்பாதிக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அப்ப அவங்களுடைய வருமானம் எல்லாமே வராம போயிடும். அது வந்து ஒரு பற்றாக்குறையை கொண்டு வந்துரும். அப்ப சின்ன குழந்தைங்கன்னா அவங்கள வளர்க்க வேண்டியது இருக்கு. இப்ப நடுத்தரத்தினர் வந்து அந்த வருமானத்தை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான் அந்த பொருளாதார தேடல்களை சமாளிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப நிகழ்காலத்திலும் கடந்த காலத்திலும் மக்கள் தொகை பிரச்சனைகளை பற்றிய சிறந்த மேம்பாட்டு புரிதல், மக்கள் தொகை அதன் தொடக்கமும் வளர்ச்சியும் சமூக கலாச்சாரங்களுக்கு இடையிலான சந்திப்பில் தங்கியுள்ளது. அப்ப மக்கள் தொகையை வச்சுதான் ஒரு நாட்டினுடைய அந்த முன்னேற்றங்கள் என்பது இருக்கிறது. இப்ப சீனா போன்ற நாடுகள்லாம் மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கு. வந்து ஒரு சில இடத்துல வந்து பரப்பளவு வந்து அதிகமாகவும் மக்கள் தொகை வந்து குறைவாகவும் இருப்பாங்க. சில இடத்துல வந்து மக்கள் தொகை பரப்பளவை விட மக்கள் தொகையுடைய இருப்பு அதிகமா இருக்கும். இப்ப மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசலாம் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கிற இடம். இதுல வந்து உத்தரப்பிரதேசம் நிலப்பரப்பு அதிகமா இருக்கு. அது மாதிரி அங்கெல்லாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் மக்கள் வந்து பொருளாதார ரீதியா வந்து அந்த குறைப்பட்ட வாழ்க்கை தான் அவங்க வாழ்றாங்க. அப்ப அங்க வந்து அந்த மக்கள் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில தான் அவங்க எல்லாம் இருக்காங்க.
மானுடவியல் மக்கள் தொகை மற்றும் இடம்பெயர்வு மக்கள் தொகை ஆகியவற்றின் முக்கிய கவனம் செலுத்துகிறது. அப்ப இந்த மக்கள் தொகை வந்து ஏன் இடம்பெயர்வு ஏற்படுது அப்படின்னா, இப்போ சமூகங்கள்ல வந்து மனிதர்கள் வந்து ஒரு கூட்டமா குழுவா இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வந்து தேவையான பொருளாதார ரீதியான தேவைகள் வந்து அவங்களுக்கு பூர்த்தி ஆகல. அவங்க நிறைவு பெறாம இருக்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எங்க செல்வம் இருக்கோ, எங்க வந்து வருமானம் அதிகமா கிடைக்குமோ, அங்க வந்து இடம்பெயர்வாங்க. இப்ப கிராமத்துல இருக்கிறவங்கலாம் முன்னாடி வந்து கிராமங்கள்ல வந்து நிறைய மக்கள் தொகை வந்து இருந்தது. இப்ப நகரங்கள்ல வந்து மக்கள் தொகை வந்து குறைவாக தான் இருந்தது. அப்ப நிறைய இடமும், நிறைய வீடுகள் அது மாதிரி தான் இருந்தது. இருக்கிறதுக்கும் வீடு மக்கள் இருக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, கிராமத்திலிருந்து தொழில் காரணமாக எல்லாம் வந்து நிறைய பேர் இடம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நகரங்கள்ல வந்து அதிகமான மக்கள் தொகை வந்து அதாவது அந்த பரப்பளவை விட மக்கள் தொகையின் ஈர்ப்பு வந்து அதிகமாயிடுச்சு. அப்ப வேலை காரணமாக அல்லது பொருளாதார ரீதியாக அவங்க வந்து இடம்பெயர்வு உண்டாகிறது. அல்லது சில இடங்கள்ல வந்து இயற்கையின் சீற்றங்களால ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. ஆற்றோரங்களில் குடியிருக்கிறவங்க எல்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்புறம் சில விவசாயத்துல வந்து பாதிப்பு இருக்கும். மழை வராத காரணத்தினால விவசாயங்கள்ல வந்து நிறையவே நஷ்டம் ஏற்படும். அப்ப அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும் போது அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நகரத்தை நோக்கி இடம்பெயர்றாங்க. அப்ப மக்கள் தொகையின் இருப்பு வந்து அப்ப இங்க வந்து குறையுது, அங்க கூடுதலாகவும் வர ஆரம்பிக்குது. அப்புறம் தத்துவவியலுடான உறவு. மானுடவியல் மற்றும் தத்துவம் இரண்டு துறைகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஏன்னா தர்க்க ரீதியான அடித்தளங்கள் உள்ளன. இரண்டு வலுவான துறைகளுக்கு இடையிலான எல்லைகள் உள்ளன. எப்போதும் வந்து நுண்துளையாக இருந்தது. முன்னர் விவாதிக்கப்பட்ட மானுடவியல் பொருள் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கலாச்சாரங்களை கையாளும் அலகுகள், அனைத்து மத அடிப்படைகளும் கலாச்சாரங்களும் இந்த இரண்டு துறைகளாலும் கையாளப்படுகின்றன. மானுடவியலாளர்கள் பலமுறை தத்துவத்தின் கருப்பொருளை குவித்து கடன் வாங்கினார்கள். இதே போல மற்றொரு ஒழுக்கம் எப்போதும் மானுடவியலின் கண்டுபிடிப்புகளை நம்பியிருக்கிறது. கலாச்சாரத்தின் தத்துவ அடிப்படைகளை நிகழ்காலத்துடன் தொடர்புபடுத்த எப்போதும் முயன்றார். கலாச்சாரம் வந்து அவர்களின் சொந்த பாரம்பரிய முறையில் இனவியல் மூலம் மக்களின் உண்மையான தற்போதைய வாழ்க்கை வழிகளில் பாரபட்சமற்றவராக இருக்க வேண்டும். இப்ப தத்துவ ரீதியான ஒரு மானுடவியல் வந்து மற்ற தத்துவத்துக்கு வந்து நிறையவே தொடர்பு உண்டு இந்த இரண்டு துறைகளுக்கும். அப்போ வந்து தர்க்க ரீதியான ஒரு அடித்தளங்களும் உண்டு. இந்த இரண்டு வலுவான துறைகளும் இடையிலான எல்லைகளும் அதற்கு வகுக்கப்பட்டுள்ளது. இந்த நுண்துளையாக இருந்தது முன்னர் விவாதிக்கப்பட்டது மாண்டவியலின் பொருள் வந்து உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கலாச்சாரங்களை கையாளும் அலகுகள், அனைத்து மத அடிப்படைகளும் கலாச்சாரங்களும் இந்த இரண்டு துறைகளாலும் கையாளப்படுகிறது. இந்த தத்துவவியல் அப்படின்றது வந்து அது வந்து கலாச்சாரத்தோடு ஒரு தொடர்புடைய ஒரு துறையாக இருக்கிறது. இப்ப தத்துவத்துல வந்து சமயம் வருது, பண்பாடு வருது. இது எல்லாமே வந்து அந்த பண்பாட்டு கலாச்சார பண்பாடெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்டவர்கள் வந்து பின்பற்றக்கூடியவர்கள். இப்ப அது வந்து சமயம் சார்ந்ததாக இருக்கிறது. தத்துவம் வந்து சமயம் சார்ந்ததா இருக்கும்போது அந்த சமயத்தினர் இந்த கலாச்சாரங்களையும் இந்த பண்பாட்டினை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப மானுடவியலாளர்கள் வந்து பல முறை தத்துவத்தின் கருப்பொருளை குவித்து இது போன்ற மற்றொரு ஒழுக்கம் என்பது மானுடவியலின் கண்டுபிடிப்புகள் நம்பி இருக்குது. மானுடவியலாளர்கள் வந்து தத்துவத்தின் கருப்பொருளை குறித்து கடன் வாங்கினா, அதாவது அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் வந்து இங்க எடுத்து அது போல ஆய்வுகளை வந்து மேற்கொள்றாங்க. தத்துவத்தின் ரீதியாக பார்க்கும் பொழுது மானுடவியல் வந்து மனிதர்களுடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒரு சமயம் சார்ந்ததாக இருக்கும். இந்த சமய கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக, இறையியலை பின்பற்றக்கூடியவர்களாக, அந்த இறையியலின் வழியாக என்ன ஒரு கோட்பாடுகளை வைத்திருக்கிறார்களோ அவற்றை பின்பற்றக்கூடியவர்களாக தான் மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட கோட்பாடுகளை
யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்க வந்து அந்த மதத்திற்கு, அந்த சமயத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். பிற சமயத்தினர் வந்து அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அவற்றை பின்பற்றுவதும் இல்லை. அப்ப இதுல நிறைய வந்து வேறுபாடுகள் உண்டு. ஒரு சமயத்திற்கும் மற்றொரு சமயத்திற்கும் வேறுபாடு உண்டு. ஒரு தத்துவத்திற்கும் மற்றொரு தத்துவத்திற்கும் வேறுபாடு உண்டு. தத்துவங்கள் வந்து புதிதாக வந்து மாறிக்கொண்டே வருகிறது. இப்போ ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்தை வந்து இன்னொரு தத்துவவாதி வந்து என்ன பண்ண, இது இப்படி இல்லை, இது சரியில்லை, இப்போ இது சில கருத்துக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, இவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படின்ற ஒரு வாதத்தை வந்து முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ வந்து உலக உருவாக்க முதல்ல எல்லாமே வந்து ஒரு விவாதத்திற்கு உள்ளானதாகவே தான் இருக்கு. இப்ப இது இப்படி இருந்துச்சுன்னா இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு விவாதத்துக்குள்ள அவங்க தர்க்க ரீதியாக அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அது தத்துவவியல்ல அப்படி சொல்லும்போது அதை ப்ரூவ் பண்றதுக்கு சில தர்க்க ரீதியான ஒரு உரையாடல் விவாதங்கள் வந்து ஏற்படும். அப்ப அது ஒத்து போகிற காரியம் அவங்க வந்து அவங்க ஏத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அங்க காணப்படுகிறது. இதெல்லாம் வந்து இது இறையியல், இறை நம்பிக்கை, நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கிறது. மனிதர்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து எது மேல வைக்கிறாங்க, மதங்கள் மேல, இறைவன் மேல, இந்த மாதிரி வைக்கிறாங்க. அப்ப இந்த அது மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அவர்களுக்கு என்று படைக்கப்பட்ட அந்த கலாச்சார பண்பாட்டு நாகரிகங்கள் வழியாக தான் அவங்க கடந்து வரணும். அப்ப அதை தான் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இது வந்து நாட்டுக்கு நாடு ஒரு மாற்றம் உண்டு, குழுக்களுக்கு குழுக்கள் மாற்றம் உண்டு. நிறைய ஜாதி அடிப்படையிலான சில கோட்பாடுகளும் உண்டு. அது அவருக்கு அந்த பாரம்பரியங்கள் உண்டு, பண்பாடுகள் உண்டு. அதை வந்து அவங்க தான் பின்பற்றி அப்படி வருவாங்க. அப்படி அதில் வரும்போதுதான் இவங்க இந்த இனத்திற்குரியவர்கள், இந்த ஜாதிக்குரியவர்கள், அது இந்த நாட்டிற்குரியவர்கள் என்ற அடையாளத்தையும் அதை முன்வைக்கிறதாக இருக்கிறது. கலாச்சாரத்தின் தத்துவத்தின் அடிப்படைகளை நிகழ்காலத்துடன் தொடர்புபடுத்த எப்போதும் முயன்றனர். தத்துவ அடிப்படை தான், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும், அந்த தத்துவ ஒரு அடிப்படை இருக்கும். இப்போ ஒரு கோவில் இருக்குன்னா அந்த கோவில் வந்து ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு தத்துவம் வந்து இருக்கு. அதாவது முன்னாடி கோயில் வந்து கற்பகர்களுக்கு கோபுரம் இருக்கு, இப்படி ஒவ்வொன்றும் சொல்லும்போது அந்த எல்லாத்துக்குமே ஒரு தத்துவம் இருக்கு. இப்ப சிலைகள் வந்து இப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான தத்துவம் வந்து உண்டு. அது வந்து இப்ப நிகழ்காலத்தோடு எப்படி வந்து தொடர்புபடுத்த முடியும்ன்றதுக்கான தொடர்புபடுத்த அவங்க முயற்சிக்கிறாங்க. அப்ப கலாச்சாரம் மற்றும் அவர்களின் சொந்த பாரம்பரிய முறை இனவியல் மூலம் மக்கள் உண்மையான தற்போதைய வாழ்க்கை அவர்கள் பாரம்பரியவற்றாக இருக்க வேண்டும். அப்போ வந்து இப்படிலாம் இருக்கும்போது மனிதர்கள் எல்லாமே இந்த மனித நேயத்துடன் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்க வேண்டும். எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோட்பாடு ஒரு கலாச்சாரங்களை பின்பற்றி வந்தாலும் மனிதநேயம் என்பது மனிதன் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு ஒற்றுமை ஒன்றோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள எல்லாம் இருக்காங்க. கலாச்சாரத்துடன் உடனான கூடிய உறவு. சமூக கலாச்சார மானுடவியல் என்பது மக்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறைகள் பற்றிய ஆய்வு ஆகும். மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றி ஆய்வுதான் இந்த சமூக கலாச்சார மானுடவியல் என்பது. மானுடவியல் பிரிவு வந்து சமூக மானுடவியல் மற்றும் 2 துணை கிளைகளாக உள்ளன. இப்ப கலாச்சார மானுடவியல் இருப்பினும் அவை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவை மற்றும் பின்னிணைந்தவை. சமூக மானுடவியல் என்பது மக்கள் தொடர்பு மற்றும் குழுவில் ஈடுபடும் விதத்தில் தொடர்புடையது. இப்ப சமூக மானுடவியல் வந்து கலாச்சாரம், இந்த பண்பாட்டு மானுடவியலும் இந்த சமூக மானுடவியலும் ஒன்று கூட தொடர்புடையதா தான் இருக்கு. இப்ப அது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதா இருக்கு, இது வந்து பின்னாடி இணைந்ததா இருக்கு. மக்கள் தொடர்பு மற்றும் குழுவில் ஈடுபடும் விதத்துல வந்து தொடர்புடையது. அப்ப இந்த கலாச்சார மானுடவியல் என்பது பழக்க வழக்கங்கள் மற்றும் மக்கள் பழக்க வழக்கங்களை பற்றியது. சமூகத்தின் கருத்து சமூக மானுடவியலாளர் மனதில் மிக உயர்ந்தது மற்றும் கலாச்சாரத்தின் கருத்து கலாச்சார மானுடவியலாளர்களுக்கு முக்கியமானது. இந்த கலாச்சாரம் என்பது இது வந்து ஒரு வழியா வரக்கூடியது. இந்த பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் வந்து இப்போ ஒரே இடத்தில் ஒன்றாக வாழ்ந்து அதையே வழிநடத்தும் தனி நபர்களின் தொகுப்பு வகையான வாழ்க்கை பாணிகள். பண்பாடு என்பது கற்றறிந்த நடத்தை, அறிவு, நம்பிக்கை, ஒழுக்கங்கள், மதிப்புகள், கலை மற்றும் பிற அனைத்தும் பழக்க வழக்கங்களும் மனிதர்களால் பெறப்பட்டன. அப்ப
இந்த கலாச்சாரத்துடன் கூடிய இந்த மாண்டவியல் எப்படி இருக்குன்னா, ஒரே இடத்துல ஒன்றாக வாழ்ந்து, அதையே வழிநடத்தும் தனிநபர்களின் தொகுப்பு வகையான வாழ்க்கை பாணிகள் தான் இது இந்த பண்பாடு. இந்த பண்பாடு எப்படியெல்லாம் இருக்கு என்பதை பண்பாடு என்பது கற்றறிந்த நடத்தை. ஒரு நம்ம அடித்து நம்ம புரிந்து கொள்கின்ற ஒரு நடத்தையா இருக்கு. அது அறிவா இருக்கு, அது நம்பிக்கையா இருக்கு, ஒழுக்கங்கள், அது மதிப்பு, கலைகள், இது எல்லாமே இந்த பண்பாட்டுக்கு கீழே வரக்கூடியதுதான். அனைத்து பழக்கங்களும் மனிதர்களால் பெறப்படுது. இது எல்லாமே மனிதர்களால் அந்த பண்பாட்டின் மூலம் பெறப்பட்டது. அப்ப மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதிப்பு, ஒரு ஒழுக்கம், ஒரு நம்பிக்கை. அப்ப இது எல்லாம் எல்லாம் ஒரு இறை நம்பிக்கை, ஒரு சமய நம்பிக்கை, அது மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் இப்ப இவங்களை அந்த பண்பாட்டிற்குள்ளாக கடந்து வர செய்கிறது. இந்த நடத்தைகளை தான் அவங்க நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், இந்த அறிவு அவங்களுக்கு இந்த மாதிரி அறிவு இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். இப்ப கடவுள்னா கடவுள் நம்பிக்கை இருக்கணும். ஒழுக்கம்னா இது சில கோட்பாடுகளை, கட்டுப்பாடுகளை விதித்திருப்பார்கள். அந்த கட்டுப்பாடுகளை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்கள் அந்த ஒழுக்கங்களை அதுக்கு கொண்டு நடக்கிறாங்க. அப்ப மதிப்புகள், அதுக்கான ஒரு மதிப்புகள் சமூக மதிப்புகள் உண்டு. அந்த மதிப்புகள் மீறி நடக்கக்கூடாது. அப்ப இது மாதிரி பண்பாடு, கலை கலையும் அது ஒண்ணு. இந்த கலாச்சாரத்தோடு ஒரு இணைந்த ஒரு பண்பாடா இருக்குது. நம்ம நாட்டுல உள்ள கலைகள் அந்த பண்பாட்டு கலைகள்லாம் நிறைய இருக்கு. அப்ப அந்த கலைகள் எல்லாமே அந்த நாட்டின் அந்த மக்களுக்கான அந்த பண்பாட்டினை எடுத்து காட்டுவதாக அதுல அமைந்திருக்கிறது. பிற அனைத்து பழக்க வழக்கங்களும், அந்த பழக்க வழக்கங்கள் பார்க்கும்போது இதுவங்க சில பழக்க வழக்கங்கள் பார்க்கும்போது இந்த நாட்டினர் அல்லது இந்த மதத்தினர், இந்த இனத்தினர் என்பது போன்றதான ஒரு அடையாளத்தை கூட பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு செயல்முறை மூலம் கடத்தப்படும் சமூகமயமாக்கல் மற்றும் வளர்ப்பு மனித குலத்தை பற்றி சுருக்கமாகவும் பொதுமைப்படுத்தவும் இந்த வேலை 2 முக்கியமானவற்றை உள்ளடக்கியது. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு செயல்முறை மூலம் கடத்தப்படும் சமூகமயமாக்கல். இப்போ ஒரு குழுவா இருக்கிறது, அந்த குழுக்களை ஒரு சமூகமாக்குறது. அந்த சமூகமயமாக்கல் எப்படி இருக்குன்னா, பழைய ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வரும்போது அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரத்தை அவர்கள் அப்படியே எடுத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது. அப்ப மனித குலத்தை பற்றி சுருக்கமாக பொதுமைப்படுத்தவும் இந்த வேலை 2 முக்கியமானவற்றை உள்ளடக்கி இருக்கிறது. 3 பரிணாமங்கள். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய மக்களின் எண்ணத்தை தீர்மானிக்க மற்றும் மக்கள் உண்மையில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை விவரிக்க. பரிணாமங்கள்ல எப்படின்னா, மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மக்களின் எண்ணத்தை தீர்மானிக்க. மக்கள் எப்படிலாம் இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், அவங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பது போன்றதான அவங்களுடைய எண்ணங்களை அவங்க விருப்பு வெறுப்பு என்ன என்பது போன்றதான எண்ணங்களை தீர்மானிக்கக்கூடியது ஒன்று. அடுத்தது மக்கள் உண்மையில் எப்படி இருக்கிறார்கள், எப்படிலாம் இதெல்லாம் ஒண்ணா இருக்கு. மக்கள் உண்மையிலே எப்படி இருக்கிறார்கள், இவங்க எப்படிலாம் இருக்கணும், இப்படி இருக்க வேண்டியவர்கள், ஆனா இப்ப எப்படி இருக்காங்க என்பதை விவரிக்கிறது. அவங்களுடைய அடிப்படையான நிலை என்ன, அவங்களுடைய தொடர்பு எங்க இருக்கு, என்னென்ன தொடர்பு இருக்கு, பொருளாதார ரீதியா அப்படி இருக்கு, அரசியல் ரீதியா அப்படி இருக்கு, சமூக ரீதியா அப்படி இருக்கு, அறிவியல் ரீதியா அப்படி இருக்கு, தத்துவ ரீதியா எப்படி இருக்காங்க, இப்படி எல்லாம் ஒவ்வொரு கண்ணோட்டத்திலையும் அவங்க பார்க்கும்போது அவங்க எப்படி எல்லாம் இருக்காங்க என்பதை பற்றியதான ஒரு விவரிக்கும் துறையாக இருக்கிறது. சமூக கலாச்சார மாண்டவியலாளர் மக்களின் சமூக மற்றும் கலாச்சார களங்களில் எந்த அம்சத்தையும் இழக்காமல் இருப்பது பற்றி. சமூக கலாச்சார மாண்டவியலாளர்கள் மக்களின் சமூக மற்றும் கலாச்சார களங்களில் எந்த அம்சத்தையும் இழக்காமல் இருக்கணும். அவங்க அந்த கட்டுப்பாடுகள், கோட்பாடுகள், அந்த சமூக நிலைகள் அதை மீறாமல், அதை இழக்காமல், அவங்களுக்குள்ள அந்த பண்பாடுகளை, கலாச்சாரங்களை இழக்காமல் அவங்க அப்படியே இருக்கணும். அது மாதிரி சுமார் சமூகத்தில் ஒருவர் வாழ்வில் கற்பம் முதல் பிரசவம், பருவமடைதல், திருமணம், மரணத்திற்கு சடங்குகள் உட்பட்ட கலாச்சாரம் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் வாழ்க்கை சுழற்சி தனிநபர்களின் செயல்பாடுகளுடன் தொடர்புடைய விழாக்கள் கவனிக்கப்பட்டவை. இப்போ ஒரு சமூகத்திலன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு குழந்தை அவங்க கற்பம் தெரிக்கிறது அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு பிரசவம் ஆகுது, அவங்க அந்த குழந்தை பிறக்குது, குழந்தை பருவம் அடையுது, அதுக்கப்புறம் அதுக்கு திருமணம் செய்யறாங்க, அதுக்கப்புறம் அது வாழ்ந்து அதுக்கப்புறம் அதுக்கு குழந்தைகளை பத்தி அடுத்தடுத்து வாழ்ந்து அது மரணத்தை சந்திக்குது. இப்ப இந்த வாழ்க்கை சுழற்சியில ஒவ்வொன்றுக்கும் ஒரு
பண்பாடு, கலாச்சாரம், அந்த மரபுகள் வந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. இப்போ குழந்தை பிறக்கறதுக்கு கர்ப்பமானவங்க அதுக்கு சில சடங்குகள் வந்து செய்றாங்க. குழந்தை பிறக்கிறதுலேருந்து இருக்கு. அதுக்கு சில சடங்குகள் செய்றாங்க. அப்ப பிரசவம் ஆகுது. அந்த குழந்தை வந்து பிறந்தோனே, அப்ப அந்த குழந்தை இந்து ஒரு கலாச்சாரத்துல பின்னணியில அந்த குழந்தை வளர்க்கப்படுது. அப்ப இந்த குடும்பத்துல இருக்கிற அந்த கலாச்சாரம் அல்லது அந்த சமூகத்தினுடைய அந்த கலாச்சாரத்தில் அந்த குழந்தை வளர்க்கப்படுது. அப்ப பருவம் அடையுது. அப்ப திருமணத்துக்கு தயாராக இருக்கும்போது அந்த திருமண சடங்குகள் வந்து ஒரு குழுவிற்கு கூட ஒரு மாதத்திற்கு மட்டும் அது ஜாதிக்கு ஜாதி இந்த மாதிரி எல்லாம் வந்து மாற்றங்கள் உண்டு. அந்த திருமண நிகழ்வுகள் வந்து அதில் செய்யப்பட்ட சடங்குகள் நிறைய மாற்றங்கள் உண்டு. அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒவ்வொரு சமூகத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு நிகழ்வுகள் வந்து சடங்காச்சாரங்கள் உண்டு. மரணத்தை அடுத்தது மரணிக்கும் போது அந்த அங்க ஒரு சடங்கு செய்யறாங்க. அப்ப இது வந்து ஒரு சமயம் சார்ந்ததாக, ஜாதி, இனம், மதம் இதெல்லாம் சார்ந்ததாக அந்த சடங்குகள் வந்து இருக்கு. அப்ப சிலர் வந்து எந்த சாதி மதமாக இருந்தாலும் கூட ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இந்த இடத்திற்கு தகுந்த அல்லது அந்த சமூகத்திற்கு தகுந்த அல்லது அந்த அந்த நாட்டினுடைய பண்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சடங்குகள் எல்லாம் வந்து செய்யப்படுது. இப்ப படுத்த கலாச்சாரம் சார்ந்த அனைத்து அம்சங்களுமே வாழ்க்கை சுழற்சி, தனிநபர் செயல்பாடும் தொடர்புடைய மாதிரி விழாக்களும் அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்போ வாழ்க்கையில ஒரு தனிநபர் வந்து இறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வந்து ஒவ்வொரு சடங்குகளும் கலாச்சாரமும் அப்படியே பின்பற்றி வர்றாங்க. அப்ப அது போலவே விழாக்களும் வந்து கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது சமூகத்துல. அப்ப இந்த விழாக்கள் வந்து எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு குழுக்களுக்கும் இந்த விழாக்களினுடைய சம்பிரதாயங்கள், மரபுகள் எல்லாமே வந்து ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டது, வேறுபாட்டிற்கு உட்பட்டது. இப்ப சில ஆதி மனிதர்கள், பழங்குடியினர் அவங்களுடைய கலாச்சாரம், விழா கலாச்சாரங்கள் எல்லாம் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுடைய கலாச்சாரம் அந்த விழாக்கள் அவங்க எடுக்கும்போது அவங்க வச்சிருக்க சில சம்பிரதாயங்கள் வந்து அவங்களுக்கு மட்டுமே ஒரு உரியதாக, அவர்கள் மட்டுமே அதை பின்பற்றக்கூடியவர்களாக அந்த இனத்தினர், அந்த குழுவில் உள்ளவர்கள் அந்த முறைப்படிதான் அந்த விழாக்களை அவர்கள் செய்ய வேண்டும். அந்த விழாக்கள்ல அவர்கள் பங்கு பெற வேண்டும். மனித சமூகம் வந்து மற்றும் கலாச்சாரத்தின் வாழ்க்கையின் அனைத்து துறைகள் பற்றிய தகவல்கள். இப்ப அந்த விழாக்கள் வந்து இப்ப ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு விழா எடுக்கும்போது அந்த விழாக்களுக்கும் ஒரு மாற்றம் இருக்கு. அப்போ பொதுவாக ஒரு ஊர் சார்ந்த ஒரு ஊர் அல்லது ஒரு நகரம் அந்த மாதிரி இடத்துல வந்து பொதுவா இருக்கிற இடத்துல விழாக்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஒரு ஆதிவாசிகள், ஒரு பழங்குடியினர், அந்த காட்டு பகுதியில் வாழ்றவங்க வந்து அவங்களுடைய விழாக்கள், அவங்களுடைய சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து வேறு விதமாக இருக்கும். இதுல வந்து உயிர் பலிகளை கொடுக்கக்கூடிய விழாக்களும் உண்டு. அல்லது அந்த எந்த உயிரினங்களையும் கொல்லாமல் அந்த அவற்றை காப்பாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய விழாக்களும் உண்டு. இப்ப இந்த இதுல வந்து அதுலயும் வந்து சில மனிதநேய சிந்தனைகள் வந்து இதுல காணப்படுது. இப்ப அந்த பின்பற்றக்கூடியவர்கள், அந்த தலைமுறையினர் அந்த எந்த விழா, எந்த அமைப்புகளை இவர்கள் பின்பற்றுகிறார்களோ அதை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இவங்க கொண்டு போறாங்க. அது வந்து மரபுகள் மாறாம, பாரம்பரியம் மாறாம, அந்த பண்பாடு, கலாச்சாரம் எதுவுமே மாறாம அது அப்படியே வந்து அடுத்த தலைமுறையினருக்கும் அந்த செயல்முறை மூலம் வந்து அது கடத்தப்படுகிறது. அந்த அது வந்து சமூகமயமாக்கலாக இருக்கிறது அந்த சூழ்நிலை. சமூக கலாச்சார மாண்டவியலாளர்கள் ஒன்று கூடி வகைப்படுத்தப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்படுகிறார்கள். அப்ப இது எல்லாம் வந்து சமூக கலாச்சார மாண்டவியலாளர்கள் அவங்க வந்து ஒன்னா சேர்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் அந்த ஆய்வினை வந்து பகுப்பாய்வு செய்கிறாங்க. அந்த ஆய்வினை வந்து மேற்கொள்றாங்க. அப்ப ஆய்வினை மேற்கொள்ளும் போது ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய பார்வையில சமூகவியலாளர் அவங்களுடைய பார்வையும், கலாச்சாரத்தினுடையவர்கள், கலாச்சார பார்க்க வருவர்கள், ஆண்டவியலாளர்கள், தத்துவவியலாளர்கள் எல்லாம் அவங்களுடைய பார்வைகள் வந்து வித்தியாசப்படுது. அவங்களுடைய பார்வையில தான் அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க.